ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷ்யூ அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம். பலகாரம்னா ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். ஆதிதிராவிட நலத்துறை யாருக்கானது என ஓய்வு பெற்ற IAS அதிகாரி சிவகாமி கேள்வி எழுப்பியுள்ளார். ஆதிதிராவிட நலத்துறை கீழ் சென்னையில் செயல்படும் 28 விடுதிகளில் படிக்கும் 3500க்கும் அதிகமான மாணவர்களுக்கு பொது சமையலறை திட்டத்தின் கீழ் உணவு வழங்கப்படுகிறது. இந்த முறையில் வெளிப்படைத்தன்மையின்றி டெண்டர் கோரப்படாமல் நேரடியாக ஆந்திராவைச் சேர்ந்த ஸ்ரீஹரி என்டர்பிரைசஸ் என்ற நிறுவனத்திற்கு அதிகாரிகள் ஒப்புதல் வழங்கியுள்ளனர். இந்த நிறுவனம் அரசு நிர்ணயித்துள்ள உணவு பட்டியலின் கீழ் உணவு தயாரிப்பதில்லை. வடமாநில சமையலர்கள் வைத்து 2 இடங்களில் உணவு சமைத்து மாணவர்களுக்கு விநியோகம் செய்கிறது. இதற்காக விடுதியில் அனுமதிக்கப்பட்ட மொத்த மாணவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப உணவு கட்டணம் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலகம் வழியே அந்த நிறுவனத்திற்கு வழங்கப்படுகிறது. இதில் விடுமுறை நாட்கள், மாணவர்கள் விடுதியில் தங்காத நாட்களும் சேர்க்கப்பட்டு உணவு கட்டணம் வழங்கப்படுகிறது. மேலும் தினசரி உணவு தரமாக உள்ளதாகவும் போதுமான அளவு வழங்கப்படுவதாகவும் அமுத சுரபி இணையதளத்தில் பதிவேற்றும்படி விடுதி காப்பாளர்கள் கட்டாயப்படுத்தப்படுகின்றனர். வருகை பதிவேட்டில் மாணவர்கள் தினசரி விடுதியில் தங்கி உணவு அருந்துவதாக பதிவு செய்ய வேண்டும் என விடுதி காப்பாளர்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. அதேபோல உணவின் தரம் குறித்து மாணவர்கள் பல்வேறு புகார்களை அடுக்கி வருகின்றனர். ஆனால் துறை செயலர், ஆணையர் உள்ளிட்ட அதிகாரிகள் புகார்கள் குறித்து அமைச்சரிடம் தெரிவிக்காமல் தனியார் நிறுவனத்திற்கு ஆதரவாக பூசி மெழுகி வருகின்றனர். இந்த துறை யாருக்கானது என்ற கேள்வியை எழுகிறது. அமைச்சர் மதிவேந்தன் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மற்றும் தாட்கோ மீதான புகார்களை எளிதாக கடந்து செல்லாமல் கூர்ந்து கவனிக்க வேண்டும். துறையை பயன்படுத்தி வரும் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சிவகாமி தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார்.